பாத அழுத்த சிகிச்சையின் தொடர்ச்சியாக 20வது புள்ளியை பார்க்க போகிறோம். 20வது புள்ளி இதை பிரதிபலிக்கும் புள்ளியாக உள்ளது என்றால் பெருங்குடல். பெருங்குடல் பகுதி நம் பாதங்களின் 2 பாதங்களிலும் பிரதிபலிப்பாக உள்ளது. வலது காலில் தொடங்கி இடது காலில் முடியும்படியாக அமைந்துள்ளது. வலது காலின் தொடக்கம் எங்கு தொடங்குகிறது? குதிங்காலின் அந்த வட்ட வடிவம், குதிங்காலுக்குன்னு ஒரு கர்வ் வரும். அந்த குதிங்கால் கர்வ் ஓரமாக நாம் முன்னிருந்து பார்க்கும் பொழுது பார்த்தா லெஃப்ட் சைடு ஓரம்னு வச்சுக்கலாம். அந்த ஓரத்தில் ஒரு ரவுண்டு வரைஞ்சிருப்பேன் பாருங்கள், படத்தில் வரைஞ்சிருக்கும். அந்த படத்தை பார்க்கும் பொழுது மிக எளிமையாக புரியும். அந்த ஓரத்தில் நாம் அழுத்தும் பொழுது அது அப்பெண்டிக்ஸ் புள்ளியினுடைய பிரதிபலிப்பாக அமைகிறது. அப்போ அந்த வணக்கம். பாத அழுத்த சிகிச்சையின் தொடர்ச்சியாக 20வது புள்ளியை பார்க்க போகிறோம். 20வது புள்ளி இதை பிரதிபலிக்கும் புள்ளியாக உள்ளது என்றால் பெருங்குடல். பெருங்குடல் பகுதி நம் பாதங்களின் 2 பாதங்களிலும் பிரதிபலிப்பாக உள்ளது. வலது காலில் தொடங்கி இடது காலில் முடியும்படியாக அமைந்துள்ளது. வலது காலின் தொடக்கம் எங்கு தொடங்குகிறது? குதிங்காலின் அந்த வட்ட வடிவம், குதிங்காலுக்குன்னு ஒரு கர்வ் வரும். அந்த குதிங்கால் கர்வ் ஓரமாக நாம் முன்னிருந்து பார்க்கும் பொழுது பார்த்தா லெஃப்ட் சைடு ஓரம்னு வச்சுக்கலாம். அந்த ஓரத்தில் ஒரு ரவுண்டு வரைஞ்சிருப்பேன் பாருங்கள், படத்தில் வரைஞ்சிருக்கும். அந்த படத்தை பார்க்கும் பொழுது மிக எளிமையாக புரியும். அந்த ஓரத்தில் நாம் அழுத்தும் பொழுது அது அப்பெண்டிக்ஸ் புள்ளியினுடைய பிரதிபலிப்பாக அமைகிறது. அப்போ அந்த இடத்துக்கிட்ட நாம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அப்பெண்டிக்ஸ் வலியும் சரியாக போகும். அப்புறம் பெருங்குடல், அங்கே அழுத்தம் கொடுத்து விட்டு அப்புறம் பெருங்குடலை தூண்ட வேண்டும். வலது காலில் தொடங்கி இடது காலில் முடிக்க வேண்டும். அப்படி முடிக்கும் பொழுது அங்கு முடிவு பகுதியில் ஒரு ரவுண்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மலவாய், ஆனஸ் பகுதி. அப்போ மலம் கழித்த பிறகு ஆனஸில் வலி இருக்குன்றவங்களுக்கு அந்த இடத்திட்ட அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த வலிகள் சரியாவதை உணர முடியும். இங்கே அழுத்தம் கொடுக்கும் பொழுது வலி இருக்கும். அப்படி இங்கு வலிகள் அந்த அழுத்தம் கொடுக்கும்போது நம் பாதத்தில் வலி தெரியும். அது மீண்டும் மீண்டும் அங்கே அழுத்தம் கொடுக்கும் பொழுது மலம் கழித்த பிறகு ஆனஸில் உள்ள வலிகள் சரியாவதை நாம் உணர முடியும். ஆக பெருங்குடலுக்கு தூண்டுதல் கொடுக்கும் பொழுது அஜீரண கோளாறு சரியாகிறது, மலச்சிக்கல் சரியாகிறது, வாய்வு தொந்தரவு சரியாகிறது. அஜீரண கோளாறு எப்படி? நம் உடம்புல கழிவுகள் இருந்தால் எப்படி நமக்கு பசி தூண்டப்படாது, பசி குறைவாக தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு அஜீரணம் உண்டாகும். கழிவுகள் உள்ளே இருக்கும்போது அதிலிருந்து ஏற்படக்கூடிய வாய்வு, கெட்ட வாயுக்கள் நம்ம உடம்புல அங்கங்கே கட்டிக்கிட்டு வலி எடுக்கணும். ஆகையினால வாய்வு தொந்தரவுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் சரியாகும், மலச்சிக்கலும் சரியாகும். அதாவது மலம் போகலைனாலும் சரியாகும். பேதி ஆயிட்டிருக்கு அப்படிங்கும்போது கூட இங்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது பேதி நிற்கும். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஒரு குழந்தை எப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஒரு வயசுக்குள்ளார உள்ள ஒரு குழந்தை. அப்படி அந்த குழந்தைக்கு பேதி போயிட்டே இருந்தது. அப்போ பேதி போயிட்டுருக்கும்போது அவங்க குழந்தைய நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் காமிக்க கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் அவங்க டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு பேதி நிற்கலை. ஆனால் ட்ரீட்மெண்ட் டெய்லியுமே கொடுத்தாங்க, பேதி நிற்கலை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஏதோ பெருங்குடல் பகுதியில் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அதை சரி பார்க்கணும், ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க பெற்றோர்கள் வந்தாங்க, என்கிட்ட கேட்டாங்க, நீ ஒரு அழுத்தம் கொடுங்க, இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அது குழந்தைங்கும்போது நாம் கை விரல் வச்சே அதாவது கை விரல் மடக்கினா நம்மளுடைய முட்டி பகுதி, விரலோட முட்டி பகுதி, ஆள்காட்டி விரல் முட்டி பகுதி வச்சு அந்த குழந்தைக்கு லைட்டாக அழுத்தம் கொடுத்தேன், அவ்வளோதான். அப்படி அழுத்தம் கொடுத்துட்டு அவங்க ஈவினிங் 5 o'clock போக வேண்டியதாக இருக்குது ஏதாவது ஸ்கேனுக்காக. ஆனால் 3 o'clock வரைக்கும் அந்த குழந்தைக்கு பேதி ஆகலை. 3 o'clock மேலே அது மலம் கழிச்சாங்க. அவங்க நார்மலாக போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆக ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உடம்பு சரியாக போச்சு. ஆக அந்த குட்டி குழந்தைங்களுக்கு கூட அழகாக மெதுவாக அழுத்தம் கொடுத்தோம்னா அது அழகாக வேலை செய்யும் குழந்தைங்களுக்கு. ஆக பேதியை நிற்பாட்டக்கூடிய இது ஒரு புள்ளியாக அமைகிறது. ஆக இந்த